இசைஞானி இளையராஜாவை அவமதிச்சிட்டாங்களா ஆண்டாள் கோவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு மார்கழி முதல் தேதி அப்படிங்கிறதுனால ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு இளையராஜா ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கார். அங்கே திருப்பாவை அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் கலந்துக்கிறதுக்கு போயிருக்கார். அதில் இன்னொரு கெஸ்ட்டாக ஜிஆர் சுவாமிகள் வந்திருக்காங்க. ஸோ ஜிஆர் சுவாமிகள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நேராக ஆண்டாள் தாயார் தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருக்கார். பின்னாடியே இளையராஜாவும் போயிருக்கார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த கருவறைக்கு முன்னாடி இருக்க அர்த்த மண்டபத்துக்கிட்ட வந்த உடனே எல்லாருமே நின்னுடணும். பட்டாச்சாரியர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஆனால் ஜிஆர் அப்படிங்கிறதுனால அவர் உள்ளே போகலாம். ஸோ அவரை பின்பற்றி இளையராஜா உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னு அங்கேருந்து அர்ச்சகர்கள்லாம் உடனே இளையராஜாட்ட நீங்கள் இது உள்ளே வரக்கூடாது, கொஞ்சம் நீங்கள் அங்கேயே இருந்துங்க அப்படின்னோடனே அவர் அப்படியே பின்னாடியே அந்த நிலவாசப்படி தாண்டி நின்றுக்கிறாரு. அப்புறம் அவருக்கு கோவில் சார்பாக ஜிஆருக்கும் இளையராஜாவுக்கும் கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு தலையில் பரிவட்டெல்லாம் கட்டி அந்த மந்திரம்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த மாலை பரிவட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டார். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சுது. இளையராஜாவுக்கு அவமதிப்பு நடந்துருச்சு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இளையராஜாவை வெளியேற்றிட்டாங்க, அது மாதிரிலாம் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நடந்தது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கான வீடியோக்கள் வந்திருக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. வேற ஒன்றும் பெரிய அவமதிப்போ இல்லை அவரை வாண்டடாக வெளியில் அனுப்பணுங்கிற மாதிரியே நடக்கலை அப்படிங்கிறது தெரிய வருது அந்த வீடியோவை பார்க்குறப்பவே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட சுட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அஜித்தினுடைய அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஏன்னா அஜித் இப்போதைக்கு அவர் நடிச்சிட்டு இருக்க விடாமுயற்சி படத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பொங்கலுக்கு படம் ரிலீஸு, ரொம்ப டப்பிங்கை முடிச்சுட்டாரு. இறுதிக்கட்ட அந்த சிஜி ஒர்க்லாம் முடிஞ்சு டிஏ ஒர்க்லாம் முடிஞ்சு படம் அவுட்புட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடிச்சிட்டாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தினுடைய இருக்கிற ஃபோட்டோ ஷேர் பண்ணி ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. ஸோ அதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ 2 படத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறதுனால அஜித் அடுத்து எந்த படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 3 மாத காலம் அவர் கார் ரேஸில் தான் இருக்க போகிறாரு. அதற்காக தான் துபாயிலே இருக்கார். அஜர்பைஜான் நடக்க போகிற அந்த கார் ரேஸில் கலந்துக்க போகிறாரு. அதற்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் சிவா தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசி வச்சிருந்தோம். ஸோ சிவாவும் அஜித்தும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். வாரத்துக்கு ஒரு நாள் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ 2 பேரும் ஃபோன் பண்ணி பேசிக்குவாங்க. ஆனால் ஃபோன் பண்ணுறப்ப சும்மா அடுத்த படம் எப்போ கால் ஷீட்டு எப்போ தொடங்கலாங்கிற மாதிரிலாம் 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. இவரோட டைரக்ஷன் ப்ரொஃபஷன் பற்றி அஜித் கேட்பாரு, அஜித்தினுடைய ஆக்டிங் அண்டு கார் ரேஸ் பற்றி ரொம்ப ஆர்வமாக கேட்பாரு சிவா. இந்த மாதிரி நட்பு இருக்கும். ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் ரொம்ப க்ளோஸ் டு அஜித் குமார். ஸோ மாதத்தில் ஒரு முறையாவது அஜித்துக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க. நேரம் கிடைக்கிறப்ப 2 பேரும் டேரெக்டாக மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நட்பில் இருக்க விஷ்ணுவர்தன் இப்போதைக்கு அதர்வா முரளியோட தம்பி ஆகாஷ் முரளியை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. அது இந்த மாதம் கடைசியில் ரிலீஸ் ஆக போகுது. நேசிப்பாயா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய டைட்டில். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஒரு டாக் வந்துருச்சு அப்படின்னாலே விஷ்ணுவர்தன் இமீடியட்டாக அஜித் படத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னாக்க கங்குவா படத்தினுடைய ஒரு ரிசல்ட் உண்மையிலே சிவா ஒரு டல் அடிக்க வச்சுருக்கு. இமீடியட்டாக பேக் டு அஜித்தோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும், அதோட அந்த வைப்ரேஷனே வரும். அஜித் படமும் கீழே வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால அவரும் ஒரு படம் விட்டு பண்ணலாங்கிற மாதிரி நினைக்கிறார் போல இருக்கு அஜித் சைடும். இவரும் என்ன பண்ணுறாரு, கங்குவாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஒரு ரிசல்ட் சரியில்லைங்கிறதுனால செகண்ட் பார்ட்டு ரொம்ப முனைப்போட ஒர்க் பண்ணி ஒரு பாசிட்டிவாக செகண்ட் பார்ட்டையும் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து செகண்ட் பார்ட் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டாராம். அதனால் அஜித் அண்டு சிவா கூட்டணி இருக்காது. அதற்கு பதிலாக விஷ்ணுவர்தன் அஜித் கூட்டணி அமையறதுக்கு 190% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் நயன்தாரா இடம்பெறுவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா விக்னேஷ்வன் பிரச்சனைக்கு அப்புறம் நயன்தாரா ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாங்க. ஆனாலும் மீண்டும் எப்படியாவது அஜித் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. விஷ்ணுவர்தனும் நயன்தாராவும் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறதுனால அதன் மூலிமா உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அஜித் சம்மதிப்பாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மார்கழி மாதம் தொடங்கினது அப்படிங்கிறதுனால அவசர அவசரமாக 14ஆம் தேதி அன்னைக்கு திருக்கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்க போகிற 25வது படம் சுதா கோங்கரா டைரக்ட் பண்ணுறாங்க. புறநானூறு படத்துக்கான
பூஜை முடிஞ்சிருச்சு. இம்மீடியட்டாக அன்றைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை பென்னி மில்லில் தான் வந்து செட்டு போட்டிருக்காங்க. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மாதிரி பெரிய செட்டு போட்டு அதில் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து முக்கியமாக யார் யார் இருக்கா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஜெயம் ரவி தான் வில்லனா கள இறங்குறாருன்னு, அவர் இருக்கார். அதை தாண்டி இன்னொரு நெகட்டிவ் கேரக்டரில் நம்ம அதர்வா முரளி ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் சிவகார்த்திகேயனோட அதர்வா முரளி அண்ட் ஜெயம் ரவி 2 பேருமே ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் ஜோடியாக வந்து ஸ்ரீலீலா அவங்க தான் ஹீரோயின் நடிக்கிறாங்க. ஸோ ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. சுதா கங்குரா வந்து டக்குன்னு ஷூட்டிங்கை தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் நடிச்சிட்ருக்க அமரனுக்கு அப்புறம் அவர் நடித்த படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நடித்த படம், அதுவும் முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் டான் படத்தோட டைரக்டர், அவர் படத்தில் சிவகார்த்திகேயனோட 24வது படமும் ரெடியாக போகுது. அதுவும் பூஜை போட்டாச்சு. அதுவும் ஷூட்டிங் ஒரு ஷெடியூல் முடிஞ்சிருக்கு. ஸோ 2யும் மாறி மாறி பண்ண போகிறார் போல இருக்குது. அதனால் 23 ரிலீஸ் ஆகிடும். 24, 25ங்கிறது லைனப்பில் இருக்குது சிவகார்த்திகேயனுக்கு. ஸோ இதுவே காம்பினேஷனை புதுசாக இருக்கிறதுனால மிகுந்த எதிர்பார்ப்போட 25வது படத்தில் களமிறங்குறாரு சிவகார்த்திகேயன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம். நாளைக்கு வேறு ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.